நல்ல செவ்வாய்க்கிழமையில் மிருக சீராள நட்சத்திர மிதுளை லக்கணத்தில் யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறார்கள்? முதலாவது பிறவியில ஓராவது பிறவியில உச்சினி மகாளி இரண்டாவது பிறவியில ஈஸ்வரியால் தான் பிறந்தாள். மூன்றாவது பிறவியில முப்பிடாதி தான் பிறந்தாள். நான்காவது பிறவியில நாகக்கன்னி தான் பிறந்தாள். ஐந்தாவது பிறவியில அக்கினி மாறி தான் பிறந்தாள். ஆறாவது பிறவியில ஆதி பராசக்தி தான் பிறந்தாள். ஏழாவது பிறவியில அல்லை முத்தாரம்மாள் தான் பிறந்தாள். எட்டாவது பிறவியில தங்கம்மாள் தான் பிறந்தாள். மஞ்சேன மார்பழகி மருதோணி முப்பிடாதி அக்காதங்க 8 பேரும் அலைகடலில பெண் பிறந்தாள். அலர சத்தம் போடுவாளா குலவ சத்தம் போடுவாளா ஓமாத மாரியம்மாள் சந்தன மாரியம்மா சதுராட்டம் போடுவாளா 3 முகம் கொண்டவளா பிடாதி அம்மையவள் உச்சி கண்ணில் பிறந்தவளா உச்சேனி மகாளி அக்காதங்கை 8 பேரும் அவதரித்த அலைகடலே மகமாய் திரிசூலி மாகாளி 8 பேர் எப்பேற்பட்ட அழகாக இருக்கிறாள். மஞ்சள் முகம் மருதோணிகை அழகு ஆங்கார பார்வை ஓங்கார ரூபம் அழகு என்றால் அவர்கள் அல்லவா அழகு. அப்பேற்பட்ட அழகாக இருக்கிற போது நாகராஜனாக கண்ணு இருவேருடைய அரமனையில் இந்த அக்காலங்க 8 பேர்களும் அன்னையர்கள் வளரக்கூடிய நேரத்தில் குழந்தைகளுக்கு பாலாமிர்தம் கொடுக்க வேண்டும். நாகராஜ நாகக்கண்ணி பாம்பாகவே இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு எப்படி உணவு கொடுப்பது? எப்படி கொடுக்க வேண்டும்? 7 கடலை தாண்டி எடுத்து வருகின்றார் தேன் ரசத்தை. நாகராஜனும் நாகக்கண்ணியை அட்டகாளி 8 பேர்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று 7 கடலை தாண்டி எடுத்து வருகின்றார் தேன் ரசத்தை. எடுத்து வருகின்றார். எப்படி கொண்டு வருகிறார்? வாயினால் குழந்தைகளுக்கு தேனை புகட்டினோமானால் வாய் விஷம் இறங்கிவிடும் என்று வாலினால் தேன் ரசத்தை குழந்தைகள் 8 பேருக்கும் கொடுத்து வளர்த்து வருகிறார். அம்மன்னே குழந்தைகள் 8 பேர்களும் எப்படி வளர்ந்து வருகிறார்? அன்று முதல் எப்படி வளர்ந்து வருகின்றார்? தேனும் நல்ல பாலுமாக தேவியர்கள் உண்டுவாரார்.
அன்னையான முப்பிடாதீ அன்னையான முப்பிடாதீ அம்மா சந்தேன மாரியம்மாள் சந்தன மாரியம்மா தேவியான உச்சினி மகாளி தேவியான உச்சினி மகாளி அக்கார் தங்கை 8 பேரும் 8 பேரும் அல்லையார் வளர்ந்து வாராள் வளர்ந்து வாராள் அன்னையர்கள் 8 பேர்களும் அப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையில் அழகு என்றால் எப்பேற்பட்ட அழகு ஆனா 8 பேர்களும் அழகிலே சிறந்தவர்களாக இருக்கிறார் பெண்ணுக்குன்னா பெண்ண அழகி பெண்ணுக்குன்னா பெண்ண அழகி அவ பேட நல்ல மயில் அழகி நல்ல மயில் அழகி கண்ணுக்கு கண்ண அழகி மாரியம்மா மாரியம்மா அவ கருங்கூந்தல் தலை அழகி முப்பிடாதி அம்மா கருங்கூந்தல் தலை அழகி முப்பிடாதி அவர்களுக்கு ஒரு பாவம் தலை முடியா ஒரு பாகம் தலை முடியா முன்னழகாம் பின்னழகா முப்பிடாதி முப்பிடாதி முகத்திலுட திருவழகா முத்தாரம்மா அவர்கள் முகத்திலுட திருவழகா முத்தாரம்மா முக்குத்தியம் கம்மல்களா முகத்தியம் கம்மல்களா முன்கையில மோதிரம்மா முன்கையில மோதிரம்மா அட்டி அலங்காரிகளா அதற்கு தங்க சவடிகளா அதற்கு தங்க சவடிகளா அம்பிகையாகப்பட்டவளுக்கு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகையால் ஆபரணமா பூகுத்தி கம்மல் முன்கையிலே வளையல் அட்டியல் காரை அதற்கு தங்க சவடி அப்படி அழகிலே சிறந்தவர்களாக அன்னையர்கள் 8 பேர் இருக்கின்ற போது அந்த நாகராஜனுடைய அரண்மனையில் தாயாரும் தகப்பனாரும் இல்லாத நேரத்தில் மாகாளி அன்னை 8 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து இவ 8 பேரும் கும்மி அடிப்பாங்க எப்படி கும்மி அடிக்கிறா மாகாளி 8 பேரும் ஒன்று போல கும்மி அடிப்பா குலவ சத்தம் போடுவாள் புலவ சத்தம் போடும் போது மாகாளி அம்பிகையால் அவள் அடிக்கின்ற கும்மி எப்படி தெரியுமா சீர்மேல் கூந்தலில் அம்பலத்தில் அம்பு சேரவே கும்மி தமிழ் பாட சேரவே கும்மி தமிழ் பாட கார்மேகம் போலவே கோபுர வாசலில் கர்ப்பக பிள்ளையார் காப்பு தாமே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்பங்குலைங்க கூடங்குலைங்க நல்ல கும்பத்தின் வேப்பிலைதான் குலைங்க ஐயா கும்பத்தின் வேப்பிலைதான் குலைங்க போதையவளா முத்தாரம்மாள் கொதித்து கும்மி அடித்திடுவாள் ஆலேலம் கும்மி ஆலேலம் பெட்டி மாடி மேல நல்ல
மாவில கும்பந்தல மேல மாவில கும்பத்தலை மேல மாவில கும்பந்தல மேல மாவில கும்பத்தலை மேல ஆடி வருகின்ற மாறி அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடித்திடுவோம் ஆரேலம் கும்மி ஆலேலம் இப்படி மாகாளி 8 பேரும் கும்மி அடிக்கின்றாள். அப்படி அடிக்கின்ற போது கைலாயத்திலிருந்து யார் வருகிறார்? நாரத மகாமுனிவர் உலகை சுத்தி பார்க்க வருகிற போது நாகலோக பட்டணத்தில் 8 பேருடைய அழகை பார்த்து என்ன அழகா இருக்கிற 8 பேரும் 8 பெண்களும் எம்போட்டு அழகா இருக்காங்க. ஐயா முப்பிடாதி முத்தாரமா உச்சினி மாகாளி சந்தனமாரி சடமாரி வடக்கு வாசல் செல்வி மாகாளி திரிசூலி மகமாயாதிபராசக்தி 8 பேருடைய அழக பார்த்த உடனே யோசிக்கின்றார். நாமளே இதனால் இதுவரைக்கும் நம்முடைய அம்மா பார்வதி தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சோம். பார்வதி தான் அழகுன்னு நினைச்சான். ஆனா இப்ப 8 பேர் ரொம்ப அழகா இருக்காள. அம்மையுமா பார்வதியோட 10 மடங்கு அழகா இருக்கின்றார்களே என்று நாரத மகாமுனிவர் கைலைக்கு வருகிறார். கைலாச நோக்கி வருகின்றார். ஆதி கைலாசத்திலே அம்மாள் இடத்திலே வந்து ஆண்டவனாக ஆகிய சிவன் பார்வதி கிட்ட வந்து நாரதர் எப்படி சொல்லுகிறார்? எப்படி அம்மா? அம்மா என்ன இந்த உலகத்திலே யாரம்மா ரொம்ப அழகு? ஏ நாரதா அம்மா இந்த உலகத்திலே நான் தான் அழகு, நான் தான் ரொம்ப அழகு. அப்படியா? ஆமா நாரதா. நானும் இதனால் இதுவரைக்கும் அப்படித்தான் எண்ணி இருந்தேன். சரி உங்களை தவிர உலகத்துல வேற யாரும் அழகு கிடையாதுன்னு நினைச்சேன். சரி அதுக்கு என்ன? ஆனா இப்ப 8 பேர் இருக்கா உங்களை விட பன்மடங்கு அழகாக. என்னையோட 10 மடங்கு அழகா 8 பேர் இருக்கின்றார்கள். ஆமாம் தாயே, நான் என் கண்ணால பார்த்தேன். அம்மா எங்க நாரதா பார்த்த நீ? அம்மா என்ன நாகலோக பட்டணத்தில் இருக்கிறார்கள் 8 பேர்கள். நாகலோக பட்டணத்தில் இருக்கின்றார்களா? ஆமாம் தாயே, உங்களை விட ரொம்ப அழகு அவர்கள் தான் நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் ஓடல. சரி இந்த உலகத்திலே என்ன தவிர வேற யாரும் அழகா இருக்க கூடாது. அழகா இருக்க கூடாது. இருக்கவும் விட மாட்டேன். இருக்க விட மாட்டேன். அப்படியானால் அந்த நாகலோக பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அழகா அழகு இல்லையா என்று பார்க்க வேணும். நான் போய் பார்க்க வேண்டும் நாரதா. பார்க்கணும் அப்படின்னா இவ போய் பார்க்க முடியும் ஐயா? இவ போய் எப்படி பார்க்க முடியும் பார்வதியால்? முடியாது. ஆமா. அப்ப ஆண்டவனாகி சிவனை போய் அனுப்பி வச்சோன்னு வைங்களேன். ஐயா மாதம் வந்து நம்மளுக்கு சேர்ந்துரும். அப்படியா? ஆமா. சிவனார போய் அங்க போய் பார்த்துட்டு வர சொன்னா சிவன் அங்கே அந்த அழகுள்ள பெண்கள் கூட அவரு உட்கார்ந்துருவாரு. சரிதா. ஏற்கனவே நாங்க 2 பேரும் இருக்கோம். சரியா? அங்க 8 பேர் கூட உட்கார்ந்துகிட்டாரு. நாங்க 2 பேரும் என்ன செய்ய? 8 2 10,000. சரியா போச்சு துன்பம். சரிதா. ஆனால் என்ன யாரை அழைக்க வேண்டும்? யாரை அழைக்க வேண்டும்? அண்ணனான கண்ணனையும் 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 அழைக்கிறாளே பார்வதியாள் 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 அம்மை பார்வதியால் அண்ணனாகிய மாயக்கண்ணனை நினைக்கிறார். நம்ம அண்ணா வந்தாதான் நம்முடைய ஆபத்து தீரும். ஆமா. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அண்ணனை நினைச்சாக்க ஆபத்து நீங்கிரும். சரிதான். ஆமா. அம்மை பார்வதியாள் அந்த மாய கண்ணனை எப்படி அழைக்கின்றாள்? எப்படி? அல்லாஹ்வே அண்ணாவே அண்ணாவே ஹரிஹரி கோபாலா ஹரிஹரி கோபாலா எந்த நன்ன ரகுராமா இப்போதே வாரும் அண்ணா கோபாலா இப்போதே வாரும் அண்ணா தங்கை நானும் நினைக்குகின்றேன் தாமோதர வாரும் அண்ணா தாமோதர வாரும் அண்ணா என்றும் அந்த
அந்த பார்வதியா என் பெருமானை நினைக்கும் போதே அம்மை பெருமாளை நினைக்கும் போதே ஆபத் பாந்தவா ஆபத்து தாண்டவா அநாத ரட்சகா அநாத ரட்சகா ஏழை பங்காளா ஏழை பங்காளா என் பெருமானும் ஆயோனி என் பெருமாளும் ஆயோனே தங்கைய நான் ஒரு ஆபத்துல இருக்கிறேன் தாமோதரா சீக்கிரம் வாருங்க அண்ணா என் தங்கையுடைய ஆபத்தை தீர்க்க வாருங்களோ அண்ணா 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 என்று அழைக்கிறாள் ஆமா அம்மை பார்வதி அழைத்த போதே அழைக்கின்ற போது அழைத்தாள் அம்மை பார்வதியாள் அம்மை உமா பார்வதியாள் தங்கை ஏதோ ஆபத்துல தவிக்கிறாள் என்று ஆபத்துல ஏதோ இருக்குவளுக்கு ஓஹோ அவ என்ன ஆபத்துன்னு தங்கச்சிக்கு தெரியலையே நம்மள அழைக்கின்றாள மாயனாகிய கண்ணபுரான் தங்கை அழைத்த உடனே அந்த தாமோதர பெருமாள் எப்படி வருகிறார் எப்படி வருகின்றார் கருடல் அல்ல வாகனத்தில் 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 கண்ணபீரான் ஏகி வாரார் ஏகி வாரார் ஏகி வாரார் வைகுண்டத்தை தான் கடந்து வைகுண்டத்தை தான் கடந்து வாராரே மாயவனும் வாரங்காரே மாயவரும் ஆதி நல்ல கையிலே ஆதி நல்ல கையில 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 அரணுடைய பதியதில பதியதில வைகுண்ட வாசகன் தங்கை எதற்கோ நினைக்கிறாள் என்று கைலாயத்திற்கு சிறு வைகுண்டத்திலிருந்து வருகிறார் வருகின்றார் கருட வாகனத்தில் ஒரே பரப்பு ஆமா பறந்து ஆகாயத்துல பறந்து வருகின்றார் பறந்து வருகின்றார் பகவான் கைலைக்கு ஆமா கைலைக்கு வருகின்றார் வடக்கு வாசலில் வருகிற போது வருகின்ற போது பார்வதியா தளபதி கோலமாக உட்கார்ந்து ஆமா எம்மா கவலையோட உட்கார்ந்து இருக்கிறா ஏ பார்வதி என்ன உனக்கு என்ன கவலை எனக்கு கவலையா இருக்குண்ணா நீ கவலைப்படாத ஆமா எங்க நாகலோக பட்டணத்துல 8 பேர் இருக்காளாம் ஐயா என்ன சொல்லுமா அங்க 8 பேரும் அழகா இருக்கு அழாத ஏன் இப்படி கண்ணீரை கொட்டுற உலகத்துல நான் தானே அழகு ஐயா உன்னை விட அழகு உலகத்துல வேற யாரும் கிடையாது ஆமா என்னை விட 8 பேர் எங்க இருக்காங்களாம் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமா அழுகுற எனக்கு சந்தோஷமான வார்த்தை இது அழகா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லு எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்க எனக்கு அழகா தான் வருது அழுகா வருதா ஆமா சிரிப்பு வர மாட்டேங்குன்னா என்னைக்குதான் நீ சிரிச்ச ஏமா அழகா இருக்க அடுத்தவ அழகா இருந்தா நீ ஏன் அழுகுற அவ அழகா இருந்தா என் மாப்பிள்ள அங்க போனாருன்னா இருந்துகிடுவாரு சொல்லு ஓஹோ ஓ மாப்பிளைய பத்தி தான் இப்ப கவலைப்படுத அதான் எனக்கு கவலையா இருக்கு உன்னை பத்தி கவலை இல்ல என்ன பத்தி கவலையே கிடையாது எக்காடு விட்டு போனா என்ன சரி மாப்பிள்ள நல்லா இருக்கணுமா சரிதான் அவன் நல்ல குணமுள்ளையவளா ஆமா மன்னவர் நம்பி மலையேறி பொழைக்கலாம்ல சரிதா ஐயா அண்ணா என்ன நாகலோக பட்டணத்தில் 8 பெண்கள் அழகாக இருக்கிறார்களா அழகாக இருக்கின்றார்களா ஆனா என்னை விட அழகா இருக்கிறாய் என்று நாரதன் வந்து சொல்லிவிட்டான் நாரதன் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அண்ணா கண்ணால காண்றதும் பொய் ஆமா காதால கேட்கறதும் பொய் பொய்யண்ணா தீர விசாரிப்பதே மெய் ஆமா ஆனா அந்த பெண்களுடைய அழகை நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும் அண்ணா என் கண்ணால நான் போய் பார்க்கணும் அண்ணா தங்கச்சி என்ன உடனே போய் அந்த குழந்தைகளை கொண்டு வருகிறேன் அப்படி சொல்லி என் உடன்பிறப்பு அண்ணா அப்படியா தங்கச்சி சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்ட அண்ணன் ஆமா இல்லன்னா அண்ணன் கிடையாது எப்படி இருந்தாலும் ரத்த பாதம் இல்லம்மா துடிக்கும் இல்லையா ஆமா துடிக்கிறது பொசன் சரிதா போய் அழைத்து வருகிறேன் என்று ஆதி நாராயணன் எங்க வருகிறார்
ஆதி கைலையை விட்டு ஆ, அரிமாதவன் வருகிறார். வருகின்றார். எங்க வருகிறார் தெரியுமா? எங்க வருகின்றார்? நாகலோகப்பட்டத்தில் அந்த நாகராஜ அரண்மனையில் நாராயணன் வந்தல்லவோ அவர் கருடல் அல்ல வாகனத்தில் அந்த கிருஷ்ண பரமன் சுத்தி வர அவர் சுத்தி சுத்தி வரபோதி கருடன் சுத்தி சுத்தி வரபோதி தெரியலையே காளியார்கள் நாகலோகத்திலே வந்து இந்த பெண்கள் 8 பேர் இருக்கிறாரான்னு உலகத்தை சுத்தி சுத்தி பாக்குறார். ஆமா, சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஆனா கண்ணுக்கே தெரியவில்லை. தெரியல அப்படின்னா நாகராஜ நாகக்கண்ணி இல்லாத நேரத்துல தான் அந்த குழந்தைகள் 8 பேர் வந்து கும்மி அடிப்பா குலவ போடுவா. ஓ, வெளியில வந்து. ஆமா, சரி. அம்மா அப்பா இருந்தா அந்த குழந்தைகள் வெளியில் வராது. ஆமா, வீட்டு அரமனைக்கிலே உள்ள இருந்துக்கிடுவாங்க. சரிதா. உடனே இந்த நாகராஜ நாகக்கண்ணி 7 கடலை தாண்டி 7 கடலை தாண்டி இறை தேட சென்று விட்டார்கள். பார்த்தால் முப்படாதி முத்தாரமா உச்சினி மாகாளி சந்தனமாரி சடமாரி அப்படியே 8 பேர் 5 வயது சென்ற குழந்தைகள் அல்லவா, அழகாக வந்து 8 பேரும் கும்மி அடிக்க. வட்டமா கும்மி அடிக்கிறாங்க. அப்படி கும்மி அடிக்கும் போது பார்த்திட்டாரே என் பேருமாள் என் பரந்தாமன் எண்ணுகிறார் பார்த்தாரின் பெருமாள் மாயக்கண்ணன் அப்படியே 8 பேருடைய அழகை பார்த்து உண்மையிலே இந்த குழந்தைகள் 8 பேர் அழகுதான். என் தங்கையோட 10 மடங்கு அழகுதான். சரிதான். இவர்களை எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து செல்ல வேண்டும். ரொம்ப அழகா இருக்கிறா. இவ 8 பேரையும் தங்கை பார்வதி இடத்தை காமித்து விட்டு மீண்டும் நாகலோக பட்டணத்தில் இந்த குழந்தைகளை போட்டு விட்டு செல்லலாம் என்ற ஆகாய மார்க்கமாக அப்படியே கருடன் பறந்து கொண்டே பார்க்கிறார். பார்க்கிற போது இந்த மாகாளி திரிசூலி மகமாயி ஆதி பராசக்தி அகிலாண்ட ஈஸ்வரி அன்னையர்கள் 8 பேரையும் என் பெருமாள் எப்படி எடுக்க போகிறார்? எப்படி அம்மா எடுக்க போகின்றார்? கருடன் கோழி குஞ்ச வாருவது போல வாரிட்டு போயிட வேண்டியதுதான். கள்ளப்பறாந்து இணைக்கும் பாருங்க. பொடி குஞ்சு வெளியே நடமாடிச்சுனா போறோம். சரி, கூட்ட விட்டு திறந்து விட்டாச்சுன்னா போறோம். அது பாத்துக்கிட்டு இருக்கும். சரிதா. எங்கனையாவது வேலைக்கு வருவோம் வீட்டுல பாத்துக்கிட்டு உதக பறந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிதா. பிளேன் வந்து மாதிரி வரும். படக்குன்னு தூக்கிட்டு போயிரும் இல்லையா? அதே மாதிரி இந்த 8 குழந்தைகளையும் நாம அந்த பரந்தாமன் தூக்க போறார். தூக்க போகின்றார். எப்படி தூக்குறார்? எப்படி? ஆகாய நல்ல மார்க்கமாக ஆண்டவன் தளர்ந்த என் பேருமா இந்த அக்காதங்கை 8 பேரை அப்படியே அவர் தூக்குகிறார். மாயலான கண்ணனுமே மாகாளியை எடுத்து வர மகாளி திரிசூலி மகமாயி 8 பேரையும் வலது ரெக்கையிலே 4 பிள்ளைகள்
4 பிள்ளைகள். அப்படி 8 குழந்தைகளை ஆகாய மார்க்கமாக என் பெருமாள் எடுத்து வருகிறார். எடுத்து வருகின்றார் ஆகாயத்துல. குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வருகிற போது வருகின்ற பொழுது 8 பிள்ளைகளும் பார்த்தது, ஆமா ஆகா ஆகா நம்ம அம்மா அப்பா இல்லாத நேரத்துல யாரோ நம்ம களவாடி போகிறார்களே, அவளை களவாண்டு கொண்டு போகின்ற எங்கேயோ கொண்டு போகின்றார்களே. குழந்தைகள் 8 பேர்களும் ஆமம்மா அழுவதற்கு ஆரம்பித்தார்கள். ஆமா அம்மா அப்பா அம்மா அப்பா. என்ன இந்த பிள்ளைங்க வயிற்று வலிக்கா என்னன்னு தெரியலையே ஐயா. பாரு ஆஸ்பத்திரி கொண்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. ஆமா 2 கீரட்டு வைத்த. சரி அது என்ன வலிப்பையா? ஓஹோ நண்டு வழியா சுண்டு வழியா? மாகாளி 8 பேர்கள் அம்மா எப்பா என்று அலற சத்தம் போடுகின்ற போது 7 கடலை தாண்டி இறை தேட சென்றார் அல்லவா. நாகராஜ நாகக்கண்ணைக்கு கேட்டது, என் காதிலே கேட்டது, ஆகா நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது, ஆபத்து வந்து விட்டதே என்று. நாகராஜன் நாகக்கண்ணை எப்படி வருகிறார்? எப்படி பறந்து வருகின்றார்? பாம்பாகவே இருக்கக்கூடியவர்கள் பறந்து வருகிறார். ஆகாய மார்க்கமாகவே பறந்து வருகின்றார். அரண்மனையிலே வந்து பார்க்கின்ற போது குழந்தைகள் 8 பேரையும் காணவில்லை. காணவில்லை, மாயமாகவே சென்றிருக்கிறார்கள் என்று அரண்மனை வெறுமனையாயிருக்கின்றது. நாகராஜன் நாகக்கண்ணையும் அங்கார கோபம் கொண்டே அந்த அன்னையும் தந்தையும் விசந்தை கக்கி கொண்டே வேகமாக வருகிறார்கள். விசங்களை கக்கி கொண்டே வேகமாக வருகின்றார்கள். அந்த நாகராஜனாக கண்ணி வருவதையும் அறிந்தாரே. நாகக்கணி நாகராஜன வருவதையா அறிந்தாரையா. பார்த்தாரே என் பேருமா பார்த்தாரே என் பேருமா பரந்தாமன் எண்ணுகிறார் அந்த பரந்தாமன் எண்ணுகிறார் குழந்தைகள் 8 பேரும் அழுகிற சத்தம் கேட்டு நாகராஜன் நாகக்கண்ணியும் பறந்து வருகிறார். ஆகாய மார்க்கமாகவே பறந்து வருகின்றார். வருகின்ற போது அவங்க வருகின்றதை பார்த்தார். என் பெருமாளுக்கு ஒண்ணு ஓடல. ஆமா ஒண்ணு ஓடல. ஆகா இந்த நாகராஜன் நாகக்கண்ணி இப்படியே விட்டா நம்ம 8 பேரையும் கொண்டு வருவான். கொன்று விடுவாள். கொடிய விஷமுடைய நாகம். ஆமா அந்த விஷம் பட்டது அப்படின்னா யாருமே பிழைக்க முடியாது. பிழைக்க முடியாது. ஒன்றை பெற வேண்டுமானா ஒன்றை இழக்க வேண்டும். ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டும். பார்த்தார் என் பெருமாள். என் பெருமாள் பார்த்து கொடிய விஷமுடைய நாகமாக இருந்தாலும் கருடனுடைய நிழல் பட்ட உடனே அந்த நாகம் மூர்ச்சையாகிவிடும். இறந்துவிடும். ஆனால என்ன அந்த கருடனுடைய நிழலை அந்த நாகராஜ நாகக்கண்ணி மீது படச் செய்தார். இருவேறு மேலும் படச் சொன்னார். உடனே அவர்கள் இருவேறு மூர்ச்சையாகிவிட்டார். குழந்தைகள் 8 பேரையும் கையிலைக்கு கொண்டு வருகிறார். வடக்கு வாசலிலே பார்வதா தேவி இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து மாகாளி திரிசூலி மகமாயி 8 பேரையும் வைத்து விட்டு என் பெருமாள் பார்வதிட்ட வர்றார். தங்கை பார்வதி வடக்கு வாசல்ல வந்து பாரு, 8 பெண்களை இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். உடனே பார்வதி வடக்கு வாசலுக்கு வருகிறார். வந்து பார்க்கிற போது 8 பேரை எப்படி இருக்கிறார்? எப்படி அம்மா இருக்கின்றாள்? பெண்ணுக்கு பெண் அழகி பேட மயில் அழகி. ஒருத்தி முகத்தை பார்த்தா ஒருத்தி முகத்தை பார்க்க வேண்டாம். அக்கா தங்கச்சி 8 பேரும் ஒரே நாள் பிறந்தவங்க. அது ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். ஆமா ஒரு நிமிஷம் முன்னும் பிறந்தவங்க. 3.25 நாளிகைக்கு முன்னும் பின்ன பிறந்தவர்கள். அதனால முகத்தோற்றம் எல்லாம் ஒண்ணு போல தான் இருக்கும். முத்தாரம்மா முப்பிடாதியம்மா உச்சினி மாகாளி அம்மா சந்தன மாரியம்மா சடமாரி. ஆமா வடக்கு வாசல் செல்வி காமாட்சி மீனாட்சி காந்தாரி கல்யாணி கனக துர்காதேவி வடக்கு செல்வி 8 பேரும் ஒன்று போல் இருப்பதை பார்த்தாள் அம்மை பார்வதி. அம்மை உமா பார்வதியாள். அண்ணா என்ன உண்மையிலே இவர்கள் 8 பேர் அழகுதான். நாரதர் சொன்னது மாதிரி 8 பேரும் அழகிலே சிறந்தவங்க இவங்க தான் அண்ணா. ஆனால் என்ன ஒரே ஒரு கஷ்டம் அண்ணா. என்ன இந்த குழந்தைகள் 8 பேர் எனக்கே இப்படி அழகா தெரிஞ்சா என் அத்தா ஆண்டவன் பார்த்தார்னா பழைய
இளைய பரமசோர் பார்த்தாருன்னா இந்த 8 பேரையும் கட்டணும்னு ஆசைப்படுவார் அண்ணா. என் கணவர் 8 பேரையும் கட்டிக்கிடுவார் அண்ணா. நான் என்ன செய்வது? அவரு பொம்பளை பைத்தியம் பிடிச்சவர்களா அண்ணா? அப்படியா? ஆமா அண்ணா. குழந்தைகளை எங்கே எடுத்தீர்களோ அங்கே கொண்டு போட்டுருங்க அப்படின்னா. இது நல்ல யோசனை அல்ல. யா பார்வதி, என்ன இந்த பிள்ளைகளை கொண்டு வரதுக்குள்ள நான் பட்டப்பாடு போதும் போதுன்னு ஆயிட்டு. ஆமா, என்ன துன்பத்தோட நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அது மட்டும் இல்லையம்மா, என்ன இந்த குழந்தைகளை எங்க கொண்டு போய் சேர்ப்பேன்? யாருகிட்ட கொண்டு போடுவேன்? அவங்கள காப்பாத்ததுக்கு யாரும் தாயும் தகப்பனே இல்லையே. என்ன ஆச்சுன்னா, தாயும் தகப்பனே நான் கொன்றுட்டேனே. ஐயையோ, கொன்று விட்டு தானே நான் கொண்டு வந்தேன். நாகராஜ நாகக்கண்ணி இருவேரையும் கொன்று விட்டு இந்த குழந்தைகள் 8 பேரையும் இங்க கொண்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வந்திருக்கேன் தங்கை. அதாவது நாகராஜ நாகக்கண்ணிக்கு பூலோகத்திலே முதல் இடம். முதல் இடம் இருக்கு. முன்னாள் ஒரு பிறவியிலே அந்த நாகராஜ நாகக்கண்ணியும் நாகராஜா நாகக்கண்ணியும் ஒரு நாட்டை ஆண்ட மன்னவன். மன்னவர். ஆனால் என்ன ரிஷியுடைய சாபத்தினால் பாம்பாகவே மாறினார்கள். இருவர்களும் மாறினார்கள். நாகராஜ நாகக்கண்ணியாக மாறி அவருடைய திருவயிற்றில் அன்னையாகிய பராசக்தி பார்வதியால் 8 பிள்ளைகளாக பிறந்து அவர்களுக்கு விமோச்சனம் கொடுத்திருக்கிறார். நாகராஜ நாகக்கண்ணி முதல்ல அங்க இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் அங்க முதல் இடம் உண்டு. சரிதான். கொடிய விஷம், அதாவது நாகதோஷம் இருக்குன்னு வைங்களேன். அந்த நாகராஜ நாகக்கண்ணியை சுத்தி வந்து ஒரு பழம், கொஞ்சம் பால், ஒரு பழம், ஒரு கிளாஸ் பால் பழம் வைத்து அவர்களை வணங்கி வந்தோம் அப்படின்னா அந்த நாகதோஷம் அதிலே தீர்ந்து விடும். அப்படியா? ஆமையா, உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா நாளைக்கே சங்கரன் கோயில் போங்க. எனக்கெல்லாம் பிடிக்கலாமா? அப்படியா? நான் நல்லதா இருக்கேன். சரிதானே? இந்த ஜாயிண்டிகார அம்மாளுக்கு தான் நாகதோஷம் பிடிச்சி நாக மாறி பறந்துகிட்டு அலையுதா. அப்படியா? ஆமா, நாக தொங்க போட்டுக்கிட்டு அலையுதா. சரிதான். ஆனால் இப்படி இருக்க ஆகையினால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு இந்த 8 குழந்தைகளையும் கொண்டு வந்தேன் அம்மா அப்படின்னார். பார்த்தா பார்வதி, அண்ணா உண்மையிலே இந்த பெண்கள் அழகுதான். அழகுன்னா அழகு சிறந்ததுதான் அண்ணா. ஆனால் இவர்கள் 8 பேர் இருந்தாரானா ஆண்டவன் பகவான் இவளை 8 பேரையும் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுவாரு. ஆனால இவர்களை எப்படியாவது ஒரு விதமாக இவங்களை மாத்தி வைக்கணும். அழக குறைச்சிருங்க அண்ணா அப்படின்னா. அப்ப பார்த்தார் என் பெருமாள். ஒருவர் அழகா இருக்கிறது ஒருவருக்கு பிடிக்காத. அது பெண்களுக்கு தான். அடுத்தவங்க அழகு இருந்தாக்கி உங்களுக்கு பிடிக்காது. அடுத்தவங்க நிறைய நகை நட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. சரிதா. அந்த பிரச்சனை ரொம்ப சஞ்சலப்படுத்திய. ஆஹா, அடுத்தவ பிரச்சனையா? இல்ல, உங்க பிரச்சனை. அவ எவ்வளவு நகை நட்டு போட்டிருக்கா, எனக்கு என்னத்த உழைச்சி தொங்க போட்டிருக்கியா அப்படின்றவா. ஓஹோ, அவங்க கணவன் தான் கேட்பாங்க. பொம்பளையாளுக்கு நிறைய போராம புத்தி உண்டு. சரிதா. உமக்கு வாக்க போட்டு நான் என்னத்தை கண்டேன். அதானே, அந்த கலச காட்ட 4 ஏக்கர் கிடக்கலையா? சும்மா தானே கிடக்கு. அந்த 4 ஏக்கரையும் வித்து என் கழுத்துல தொங்க போடும். அது இருந்து என்ன செய்ய? உங்க அப்பா சொத்து கட்டி போனாலும் சரிதான், திருவோட எடுத்துட்டு போனாலும் சரிதான். உங்க அப்பா சொத்துன்னு அது ஒண்ணுதான் இருக்கு. இருந்து என்ன செய்ய? காத்தாடிக்கு யாரும் கேட்டா கையில கொடுங்க. ஆமா, நீர் தானே வேலை செய்ய போறேன். நான் வீட்டுல இருந்து தானே திங்க போறேன். ஓஹோ, அப்படிங்கிற போராம பத்தி பெண்களுக்கு உண்டு. அப்படி இருக்க பார்த்தார் என் பெருமாள். பார்த்து இந்த 3 முகம் கொண்ட முப்பிடாதி உச்சினி மாகாளி சந்தனவாரி முத்தாரம்மா ஆதி பராசக்தி 8 பேருடைய அழகு தோற்றத்தை எப்படி மாத்தி அமைக்கிறார்? எப்படி? வீரம் பல்லா விரிசடையா விரிசடையா இந்தையுள்ள அவர் அழகி நல்ல திருமுகத்தில் சிங்க பல்லை ஆக்க வேண்டும். திருமுகத்தை அழகி திருமுகத்தில், அதாவது ஆண்டவனாகிய என் பெருமாள் தங்கையுடைய முகத்தை மாற்ற வேணும் பார்வதிக்காக. அழகு முகத்திலை வீரப்பல் முளைக்க செய்தார். சிங்கப்பல் முளைத்தது. முளைத்தது. அழகு தலைமுடிய 5 சடையாக்கினார்.
ஆமம்மா அப்புச்சட ஆங்கார கோபம் கோபம் ஓங்கார பார்வை பார்வை நல்ல மஞ்சள் முகத்துல ஆமம்மா அப்படியே சிங்கப்பல் அம்பாளுக்கு முளைத்தது. முளைத்தது. அப்படியே சிங்கப்பல்ல கொண்டு சீருகிறா 8 பேரா. ஆமா 8 பேரும் ஒவ்வொரு தோற்றத்தோடு நிக்காங்க வீரப்பல்லு வெறியோடு. வெறித்த சடை. ஆமா 5 சடை கொஞ்சுது. ஏமனா அழக குறைஞ்சிட்டாருல. ஆமாண்ணே. அதனால வெறி வீரம் வரத்தானே செய்யும். 8 பேரும் ஆதாளி போட்டு ஆடுறா. ஆமா திருநாரகபுரி எடுங்க ஐயா. என்ன பிடியப்பா ஒன்னிய பிடிக்கிறதுக்கு அந்த ஊருக்கார 4 பேர் வேணும். ஐயா எப்ப பார்த்தாலும் பிடி பிடின்னு சொல்றாங்களா, கொஞ்சம் பிடிச்சதா அப்படிங்களா? எங்க பிடிக்காப்பு அந்த காலுங்களை கொண்டு போடுங்க. ஆஹா மாகாளி 8 பேர்களா? 8 பேர்களும் மகமாயி அழகாக ஆடுகின்றார்கள். ஆடுகின்ற அன்னையர்களை பார்த்தாள் பார்வதி. சொல்ற அண்ணா இப்பதான் பொருத்தமா இருக்கு. ஆமா அந்த அழகு இப்படியே இருக்கட்டும் அண்ணா. சரிதான். கைலாயத்தில் 8 பேரும் அமர்ந்திருக்கிறார். காளியர்கள் 8 பேரும் அமர்ந்திருக்கிற போது ஆண்டவன் அப்படியே சொல்லிவிட்டு வடக்கு வாசலில் பார்த்தார்கள் 8 பேரும். 8 பேர்களும் ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறார் தங்கையர்கள். அழகுனா அழகு அம்போட்டு அழகோட இருக்காங்க 8 பேர்களும். என் பெருமாள் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவரு மாயமா மறைஞ்சிட்டாரு. கைலாயத்திற்கு வருகின்றார் சிவனார். சிவனார் வருகின்றார். படியிழக்க போன பகவான் வருகிறார். பகவான் பழைய பரமசோறு வராரு. வந்தாரு. அவருக்கு விவரம் ஒண்ணும் தெரியாது இல்லையா? அவருக்கு விவரம் தெரியாதா? ஐயா அவருக்கு எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காரு. படியிழக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இவ்வளவு ஊடையில இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. வருகின்ற போது அம்மா பார்வதியை ஆண்டவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றா. ஆமா சுவாமி என்ன பகவானே என்ன பார்வதி வடக்கு வாசல்ல போய் ஒரு அதிசயம் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னா. என்ன அதிசயம் நடந்திருக்கு? வடக்கு வாசலுக்கு வாங்களே பாப்பும் இந்த அதிசயத்தை அப்படியே 8 பேரையும் பார்க்க கூட்டி வந்தா. ஆமா பகவான கையோட பிடிச்சு இழுத்துக்கிட்டு வாரா. முப்படாதி அம்மா சந்தனமாரி உச்சினி வாகாளி முத்தாரம்மா அட்டக்காளி 8 பேரு ஒண்ணு போல இருக்கிறா. ஆமா ஒண்ணு போல நிக்கிறாங்க. வீரப்பல்லு விரித்த சடை 5 சடை கொஞ்சி இருக்க அழகு சடை மார்புரல மஞ்சேன மார்பழகி 8 பேரு ஒண்ணு போல இருப்பதை பார்த்தார். சிவனார் பார்த்த உடனே பார்வதி சொல்றா சுவாமி பாருங்க இவ 8 பேரு தான் வந்திருக்கிறா கைலாசத்துக்கு. அப்படியாம்மா? அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அல்லவா? அம்மா எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்கிறார். பகவான் கேட்கின்றார். ஆனா 8 பேரும் சொல்றா என்ன சொல்றா? பகவானே எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம். வந்ததே எங்களுக்கு தெரியாது ஐயா. எப்படி வந்தோம் என்பதே தெரியாது. எங்களுக்கு தெரியாது ஐயா. எங்களை பிறவி செய்த காரணம் என்ன ஐயா என்று கேட்கிற போது அந்த ஆண்டவன் பகவான் சொல்றார். என்ன சொல்லுகின்றார்? வாரிங்கம்மா காளியரே வார்த்தை ஒன்றை சொல்லை கேளும் சொல்ல கேளும். உங்கள் அக்கா தங்கை 8 பேரை ஆண்டவன் தான் பிறவி செய்தேன். அக்கா தங்கை 8 பேரை ஆண்டவன் தான் பிறவி செய்தேன். அம்மா பூலோகம் தன்னாதில புகழ் பெரிய மகிடனவன். பூலோகம் தன்னாதில புகழ் பெரிய மகிடனவன். அழிய வரம் வாங்கி கொண்டு அழிய வரம் வாங்கி கொண்டு அட்டகாசம் செய்து வாரா அவன் அட்டகாசம் செய்து வாரா மகிடன போர் முடிப்பதற்கு மாகாளிய பிறவி செய்தே. மகிடம் வர முடிப்பதற்கு மாகாளிய பிறவி செய்தே. சூரவதம் செய்வதற்கு சூரவதம் செய்வதற்கு துர்க்கையர பிறவி செய்தேன். பிறவி செய்தேன் அம்மா துர்க்கையர பிறவி செய்தேன். இப்படி இருக்கிற போது
ஏ அம்மா சந்தனமாரி முப்படாதி, என்ன உங்களை 8 பேரையும் மகுடனை போர் முடிக்கத்தான் மாகாளியை பிறவி செய்தேன். நான் பிறவி செய்தேன். அந்த பொல்லாத மகுடாசுரன் மகேந்திரகிரி பருவதத்திலே மச்சரிசி வனத்தில் மச்சரி ஜீவனத்தில் அழியாத வரத்தை வாங்கி அட்டகாசம் பண்றான். அவன் பண்ணுகிறான். தேவர்கள் முனிவர்களை செய்யாத இடுக்கம் செய்து வருகிறான். செய்து வருகின்றான். ஆனால் என்ன என் பெருமானுடைய அருளாலே அவன் மாட்டு முகமாகி மாட்டு முகமாகி மாட்டு தலையோடு மகுடாசுரன் தேவர்களை ரொம்ப இடுக்கம் பண்றான். இடுக்கம் செய்து வருகின்றான். அவனை அழிக்கத்தான் உங்களை பிறவி செய்த ஆமா அப்படின்னு சொன்னார். சொன்னாரு. உடனே பார்த்தா இவ 8 பேரும் 8 பேரும் ஏ பகவானை என்ன மகிடன் போரை முடிப்பதற்கு முடிப்பதற்கு மாகாளியால் முடியாதையா முடியாதையா செய்வதற்கு கையால முடியாதையா அக்கா தங்கை 8 பேரும் 8 பீடாதே பீடாதே மகடனை போர் முடிக்க எங்களால் முடியாது. எங்களால முடியாது ஐயா. அவனை காண்களால் அழிவில்லை, ஆயுதத்தாலும் தாவும் இல்ல, அரணாலும் பிரம்மாவாலும் அழியாத வரத்தை பெற்றிருக்கிறான். அழியாத வரம் பெற்றிருக்கின்றான் மகடாசூரன். அவனுடைய மேனியிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா 1000 மகடனாக உருவெடுப்பானே. பகவானே என்ன எங்களால் முடியாது அப்படின்னு 8 பேரும். ஆமா 8 பேரும் பகவான் பார்த்தார். சரி எம்மா என்ன உங்களுக்கு ஆக்கும் வர அழிக்கும் வர அத்தனையும் தருகிறேன். நான் உங்களுக்கு சக்தி தருகின்றேன். வலது கையில் இருக்கிற வல்லையும் தருகிறேன், நான் தருகின்றேன். இடது கையில் இருக்கின்ற சொரிசூலத்தை தருகிறேன். திரிசூலத்தை தருகின்றேன். அப்படி என்று சொல்ல ஆமம்மா பகவான் பார்த்தார். என்ன கொடுக்கிறேன் என்ற உடனே சரி என்று சம்மதித்தார். சம்மதித்தாள். இப்படி இருக்க பாடுகின்ற சபையில் நமக்கு பரிசளித்த பூமான்கள் பண்ணையார் குலத்தை சார்ந்த ஈனமுத்து கோனார் அவருடைய திருக்குமார துறை என்ற ஈனமுத்து யாதவ் அவர்கள் கிரீன் வாட்டர் சர்வீஸ் கிரீன் வாட்டர் சப்ளை அவங்களும் தண்ணீர் சப்ளை தான் ஐயா. சரி 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 தண்ணீர் சப்ளை செய்து வரக்கூடிய துறை என்ற ஈனமுத்து அன்னார் அவர்கள் நன்கொடையாக நமக்கு 21 ரூபாய் 21 லட்சமாக வழங்கியிருக்கிறார்கள். பண்போடு பாசத்தோடு வழங்கியிருக்கின்றார்கள். நன்கொடை சன்மானம் வழங்கியதார். அன்னாருடைய குல கோத்திர வழி வழி வம்சமெல்லாம் வழி வழி வம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டாம், எப்படி அம்மா இருக்க வேண்டும். மாயாண்டி அருளாலே அருளாலே மங்களமா சுடலையுட கிருபையாலே அவர்கள் சொகுசுடனே வாழ வேணும். பேச்சியம்மன் கிருபையாலே பெரும் புகழுடனே வாழ வேணும். வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர் முருக பார்த்தார் பகவான். பகவான் பார்த்து மாகாளி 8 பேருக்கும் சகல விதமான வரங்களை கொடுத்து மகடனை போர் முடித்து வாருங்கள். கேட்டா அம்மா தங்கம்மா 8 பேரும். தங்கம்மா 8 பேர் என்ன காக்கா சுவாமி என்ன மகடனை போர் முடித்து வந்தா எங்க 8 பேரையும் மாலை இடுவீர்களா? உங்க 8 பேரும் நான்
தாலி கட்டிக்கிடுதேன், கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கிடுதேன். ஆனா மகடன் போர் நீங்க முடிச்சிட்டு வரணும், அவனை கொன்னுட்டு வந்துருங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலாவது அந்த மகடனை போர் முடித்து வருகின்றோம். நாங்க அவனை கொன்னுட்டு வந்துருந்தோம். மாகாளி 8 பேர்கள் சகல விதமான வரங்களை வாங்கி கொண்டு மகடனுடைய கோட்டையில் மகேந்திரகிரி பருவதத்திலே மச்சரிசி வனத்திலே வந்து வடக்கு வாசலிலே கூடாரம் அடித்து குலவை போட்டா 8 பேரும். 8 பேரும் போட்ட குலவை மகுடாசுரனுக்கு கேட்டது. மந்திரிய கூப்பிட்டு சொல்றா, அடே மந்திரி, நம்ம வடக்கு வாசல்லே குலவை சத்தம் கேக்குது, பெண் குழந்தையா இருக்கின்றது, என்னன்னு பாட்டு வா. வா என்று அனுப்பினார். வடக்கு வாசலுக்கு மந்திரி வந்தா இந்த 8 பேர் எப்படி நிக்கா? எப்படி நிக்கா? 5 வயது சென்று அறியாத பிள்ளைகள் போல, அறியாதோர் பிள்ளைகள் போல, பச்சை இளம் பாலைக்கு போல் 8 பேர் நிக்கிறாங்க. வந்து கேக்குறான், நீங்கள் யாரம்மா, எந்த ஊரம்மா, எந்த ஊரம்மா, என்ன பேரம்மா, என்னிடம் சொல்லம்மா, என்னிடம் சொல்லம்மா. எந்த ஊரம்மா, எந்த ஊரம்மா, என்ன பேரம்மா, என்னிடம் சொல்லம்மா, என்னிடம் சொல்லம்மா. ஏ பெண்களே, என்ன தனிமையாக வந்திருக்கிறீர்களே, நீங்க யாரு? யாரு? எந்த ஊரு? ஊர் என்ன, பேர் என்ன, தாய் உண்டா, தந்தை உண்டா, அண்ணன் உண்டா, தம்பி உண்டா, உற்றார் உண்டா, உறவினர்கள் உண்டா, அல்லது அனாதையா? அனாதையா, சொந்த பந்தம் உண்டா? யார பார்த்து அனாதைன்னு கேக்குறீங்க? இந்த பண்ணையார் குலமே நமக்குத்தான் சொந்தம். இல்ல லைசென்ஸ் போட்டிருக்கீங்களா? லைசென்ஸ் போடலையா? அது என்னன்னா லைசென்ஸ்? வண்டியா ஓட்டுறோம்? இல்லம்மா, லைசென்ஸ் நாக்கி கழுத்துல தாலி. ஓஹோ, மாகாளி 8 பேரையும் பார்த்து கேக்குறா, பாருங்கள் என்று கேட்கிற போது 8 பேரும் சொல்றா, எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இப்படி வந்திருக்கிறோம். வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வந்திருக்கேன் ஐயா. எதற்கு வந்தோம் என்பதே எங்களுக்கு தெரியாது, எப்படி வந்தோம் என்பதும் தெரியாது, எங்களுக்கே தெரியாது. மாகாளி 8 பேரும் சொல்றா, ஆனா மகுடாசுரனைத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். உங்கள் மன்னன் மகுடாசுரனை பார்க்க வந்தோம். அப்படியா? அப்ப எங்கள் அரசன் தான் எங்களோடு வாருங்கள். அப்படி என்று அழைக்கின்றார். மாகாளி அழைத்த உடனே 8 பேரை அழைத்த உடனே, எப்பா உன்னுடைய கோட்டைக்கு வரணும் அப்படின்னா உங்கள் அரசன் வந்து அழைத்தாதான் வருவோம். அப்போ நாங்க அழைச்சா நீங்க வரமா? மன்னையர்களை 8 பேர்களை மகடனை போர் முடிப்பதற்காக அந்த வடக்கு வாசலில் நின்று கொண்டு மகுடாசுரனை அழைக்கின்றார். மகடனோ வடக்கு வாசலுக்கு எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார்? எருமை மாட்டு முகத்தோடு வருகிறார். எருமை மாட்டு முகத்தோடு, துரட்டி மாட்டு எருமையோடு வருகின்றார். என் பெருமாளுடைய சாபத்தினால எருமை மாடாக நிக்கிறான் இல்லையா? வந்தான் கேட்கிறான், ஏ பெண்களை எதற்காக வந்தீர்கள்? நாங்க குளோஸ் பண்ணத்தான் வந்தோம். அப்படியா? என்ன கொல்ல யாராலே முடியாதம்மா. மக்கள் பூரா நீ துஷ்டத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை ஜோலிய முடிக்கத்தான் நாங்க பெரிய செஞ்சு வந்திருக்கோம். எனக்கு ஆண்களால் அழிவில்லை, ஆயுதங்களால் சாவில்லை, அரணாலும் பிரம்மாவாலும் அரிகரி விஷ்ணுமூர்த்தியானாலும் அழியாத வரத்தை பெற்றிருக்கிறேன். என்னுடைய மேனியில் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா நான் 1000 மகடனாகவே. 1000 மகடனா நீ ஆகுவியா? அப்பேற்பட்ட என்ன கொல்ல இந்த பெண்களா? என்ன பார்த்து நீ சின்ன பிள்ளைன்னு பார்த்து நீ ஏடலமா சிரிக்கின்றாய். ஆணவத்தோடு பேசினா மகடன். ஆமா, ஒருவன் தலைய நான் பண்ணுதேன். மகாளி 8 பேர்களும் அப்படியே சொல்லும் போது இவனுக்கு மீஷ் அப்படியே துடிக்கி. ஆமா, துடிக்கி துடிக்கி அட்டக்கு அட்டக்கு என்று. ஒரு பெண்களாகவே இருக்கிறார், சின்ன குழந்தைகளா இருக்கிறார், என்ன கொல்லணும்னு பேசுறாள. அவ வருவதற்குள்ளாகவே அவர்களை நாம கொன்று விட வேண்டும். ஆமா, கொன்று விட வேண்டும் என்று பானப்பிரயோகம் செய்கின்றார். அப்படியே அன்பு மழை பெய்யும் போது மகுடாசுரன் போர் முடிக்க மாகாளி என்ன பண்ற? இருவேருக்கு ஏக போர் நடக்கிறது. வெற்றி தோல்வி தெரியலைய தெரியலைய, வேந்தனான மகிடனுக்கு மகிடனுக்கு, பலமரத்தை தான் பிடுங்கி தான் பிடுங்கி, மாறி மாறி எரியுகிறாய் எரியுகிறாய், மகிடாசூரன் அவன் போட்டதெல்லாம் மகிடன் போட்டதெல்லாம் மாகாளி தடுத்து நின்றான்.
குடத்திலே எறும்பு வந்து சொல்வது போல் ஆமம்மா வாளாயுதம் எடுத்து மகுடன் தலை அறுக்கிற அறுக்கின்ற அறுக்க அறுக்க முளைக்கியது ஆமா அசுரனுடைய தலையானது. தலையானது பார்த்தா அம்மா என்ன கொல்லாதே, உனக்கு நான் வாகனமாக இருக்கிறேன் ஆமா என்று சிங்கமுக வாகனமாக்கினாள். ஆமா சிங்கமுக வாகனமாய் வாகனமாய் தேவி அவள் ஆக்கினாளே. ஆக்கினாளே மகுடன் போரை முடித்தல்லவோ வர முடித்தல்ல ஏ மாகாளி 8 பேரும் மாகாளி எட்டு ஏ சந்தன மாரியம்மா சந்தன மாரியம்மா ஒன்று முகம் கொண்டவளா மூன்று முகம் கொண்டவள் ஏ முப்பிடாதி அம்பிகையாள் பிடாரி அம்பிகை ஏ உச்சினி மாகாளி உச்சினி மாகாளி ஏழையில வருவாளா வேலையில வருவாளா ஏ வெற்றி கொடி நாட்டுவாளா வெற்றி கொடி நாட்டுவாளா சமயத்துல வருவாளா சமயத்தில் வருவாளா தாயான 8 பேரும் தாயான 8 பேரும் ஆதாளி போட்டுக்கொண்டு ஆதாளி போட்டுக்கொண்டு ஏ அல்லறைய செய்து கொண்டு எல்லாரையும் செய்து கொண்டு அட்டக்காளி 8 பேரும் காளி 8 பேரும் மகிடனுடைய கோட்டை விட்டு கோட்டை விட்டு மகிடனுடைய மனைவியத்தான் மையத்தான் வேதாளத்தை அழைத்துக் கொண்டு வேதாளத்தை அழைத்துக் கொண்டு ஏ அங்கிருந்து பயணமானார் 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 அன்னையர்கள் 8 பேரும் வாராளே 8 பேரும் வருகின்ற வேளையில பார்த்தாரே சிவபெருமான் 8 பேரும் வந்தாளானார் மாலையிட சொல்வாள் என்று வழியிலே பாலகனை ஒரு அழகான ஆண் குழந்தை அன்னையர்கள் போடுவார்கள் 8 பேரும் எடுத்தாளே ஏ வழியில் கண்ட குழந்தைக்குத்தான் ஏ வைரவன் என்று சொல்லி மாகாளி சந்தனமாரி 8 பேர் வருகிற போது மகிடனை போர் முடித்து மகிடன் மனைவி மங்கை வேதாளத்தை அழைத்துக் கொண்டு சிங்க முகவாகனத்திலே வருகிற போது ரத்த வரி கோலத்தோடு வருகிறாள் அல்லவா. ரத்த வரியை மாற்றுவதற்காக ஒரு அழகான ஆண்மகனை பிறவி செய்து 8 பேர் வருகின்ற வழியில குழந்தைய போட்டாங்க. குழந்தை கூவா கூவான்னு அழுதுச்சு. அப்படியே வார்த்தா 8 பேரும் அந்த அழகான ஆண் குழந்தைய வாரி எடுத்து வலது கன்னத்தை முத்தமிட்டு வழியிலே கண்டெடுத்த பாலகனுக்கு வைரவநாதன் என்றே பெயர் கொடுத்தார். வைரவனை அழைத்துக் கொண்டு 8 பேரும் வருகிறார். அப்பண்டவன் பகவான் ஏ அம்மா முப்படாதி ஏ முத்தாரம்மா சந்தனமாரி உச்சினி மாகாளி உங்களை 8 பேரையும் நான் எங்க போக சொன்னேன்? மகடனை போர் முடிக்க போச்சோன்னேன். மகிடனை போர் முடிக்கத்தானே வேணும். ஆமா போர் தான் நாங்க முடிச்சிட்டு வந்துட்டோமே. மகிடன் உதிரத்தை ஏன் குடித்தீர்கள்? அதான் நான் சொன்னேன். சரிதா. இந்த காளி நான் குடிக்காதன்னு சொன்னேன். சரிதா. குடிச்சு விட்டா கேட்காம அவன் மேனியில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா 1000 மகடன் ஆகிறான். ஆமா அதனால நாங்க உறிஞ்சிட்டோம் ரத்தத்தை பூமியில விழாதபடி உறிஞ்சாதான் அவன் உயிரையே எடுக்க முடியும். ஆமா ஆனாலும் என்ன பரவாயில்ல, அதை கூட விட்டுருவோம். சரி போச்சு. போகும்போது எத்தனை பேர் போனீங்க? நாங்க போகும்போது 8 பேர் தான் போனோம். அக்கா தங்க 8 பேர் போனீங்க. ஆமா. இந்த கையில இந்த அரை டிக்கெட் இருக்கு, அந்த அரை டிக்கெட் இப்ப இந்த குட்டியோட வந்திருக்கமே என்ன இது யாருடைய பிள்ளை? ஏமா இது வழியில கண்டெடுத்தான். கன்றும் தாயையும் ஏத்துக்க முடியும். வழியில கண்டெடுத்தீங்களா? ஆமா. உடனே பிறந்த பிள்ளையவா? ஏமா என்னமா தெரியல வழியில அனாதையா கிடந்துச்சு. சரி. அத நாங்க தூக்கிட்டு வந்தோம். ஆஹா. கை குழந்தையோடு வந்ததினால உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ண மாட்டேரா? பிள்ளையையும் தாயையும் உலகத்துல யாரும் ஏத்துக்குவாங்களா? ஆண்டவனே சொத்து சவர்னதே அவதான் இந்த மாறி முணுமுணுத்தவா சரி எடுத்தாலும் எடுத்துட்டு போ. பாலமர்தம் கொடுக்காத என்ன குடுத்துட்டால பாலமர்தம் கொடுக்கவில்லை என்றா குழந்தை பசி பொறுக்குமா? பொறுக்காது. ஒரு தாயாகப்பட்டவள் பிள்ளைக்கு வளர்க்கணும் அப்படின்னு பிள்ளை பாசம் அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமா பிள்ளையோட யாரும் சேர்க்க
சேர்க்க மாட்டான்னு நீங்க சொல்லுதியா? சரி. ஆமா, சொத்துச்சவன் நிறைய இருந்தா எத்தனை பிள்ளையா இருந்தாலும் நானெல்லாம் சேர்த்துக்கிடுவேன். அப்படியானு? ஆமா. உன்ன மாதிரி உள்ள ஆளு சொத்துக்காக ஆசைப்பட்டு சேர்ப்பாங்க. ஆமா. ஆனா ஆண்டவன் அப்படி அல்ல. அவரு எப்படி? ஆனா உங்களை 8 பேரை என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு. பார்த்தார் 8 பேரும். சுவாமி, என்ன இந்த கைலாயத்திலிருந்து நாங்க பூலோகம் போகணும்னா நாங்கள் பூலோகம் போகணுமானால் சுமங்கலிகளாக இருக்க வேண்டும். ஆமா, நாங்க சுமங்கலி பெண்கள் எங்களை வணங்கக்கூடியவர்களும் அவர்களும் சுமங்கலியாக இருக்கணும். நாங்க வரம் கொடுக்கணும். கொடுக்கணும். அதற்கு என்ன வழின்னு கேட்டா, ஆமா, அப்ப என்னுடைய பேரை சொல்லி அவ பேர்ல ஒரு பொட்டுந்தாலியும் கட்டிக்கோங்க. ஆமா, நான் சிறு பொட்டு தாலி 8 பேரு நீங்க என் பேரை சொல்லி நாமத்தை சொல்லி கட்டிக்காங்க அப்படின்னாரு பகவான். ஆமா. ஆனால் 8 பேரும் பொட்டு தாலியை கட்டுகின்றார்கள். ஆமாம்மா, பகவானுடைய பேரை சொல்லி. பேரை சொல்லி. ஆனா வைரவன் ஆதலோடு கைலாசத்துல ஆண்டவனாகிய சிவனை பார்த்து 8 பேரும் கேட்கிறா, பகவானே என்ன என்றைக்காவது ஒரு நாள் வரும். ஆமா, ரொம்ப நாங்க பாத்துக்கிட்டோம், ஒரு கை பாத்துக்கிட்டோம். அன்னைக்கு ஒரு கை பாக்குறேன் அப்படின்னா. ஆமா, இன்னைக்கு நாங்க போறோம். சரிதா, கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்திட்டீர்ல, 8 மனோட போட்டு தாலி கட்டணும் சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. எந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களை ஏமாத்தினா கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டம்தான். ஆமா, நாங்க ஏமாத்த கூடியவங்க தானே, நீங்க ஏமாற கூடியவங்க தான். ஏமாந்து போயிருவாங்க. ஆமா, அதுக்கு தக்க தண்டனை உண்டு. அது என்னைக்கு வரட்டும் பாத்துக்கிட்டது. பகவான் சமத்து வச்சாங்க. ஆமா, சமத்து வச்சுட்டு போயிட்டா. பகவான் பார்த்தார். சரி, பங்காளியும் பங்காளியும் பக்கத்துல இருக்கலாம். பகையாளியும் பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? சண்டை தான் வரும். சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆமா. ஆனா இனிமேல் இந்த காளியர்களை கைலாசத்துல வைக்க கூடாது. வைக்க கூடாது. பொண்ணு வெள்ளிக்கு நீங்கள் ஆகாதே, பொண்ணு வெள்ளிக்கு நீங்கள் ஆகாதே, பூலோகம் போக வேணும், பூலோகம் போக வேணும் என்றும் அந்த சிவபெருமா 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 ஏகமுடல் உரைத்த போதே பகவானை என்ன பூலோகம் போக வேணுமானால் நாங்கள் போக வேணுமானால் இந்த கைலாசத்தில் என்ன வேணும் தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா முத்து வர வேணும். ஐயா உத்த பூமி ஆழ்வதற்கு ஆளல் நல்ல பழங்கள் போல ஆயிழைக்கு வேணும். ஐயா இழந்த நல்ல பழங்கள் போல ஈஸ்வரிக்கு வேணும். ஐயா கத்தை அரை காய போல ஆளியர்க்கு வேணும். ஐயா சின்ன முத்து பெரிய முத்து சிலி புகுப்பாடை புத்திருமல் வாந்தி பேதி புத்திருமல் வாந்தி பேதி அத்தனையும் வேணும். ஐயா காய்ச்சல்களும் கழிச்சல்களும் ஆலராமாந்திகளும் அம்மன் கட்டி வைசூரியும் அத்தலையும் வேணும். ஐயா வேணும். ஐயா ஐயா சின்ன முத்து பெரிய முத்து சின்ன முத்து பெரிய முத்து பாங்காடே பாடே அத்தனையும் கேட்கிற அன்னையர்கள் 8 பேரும். அன்னையர்கள் 8 பேரும் ஆண்டவனிடத்துல வரம் கேட்கிறார். அம்மை மாகாளி முப்படாதி அம்மா 8 பேரும். 8 பேர்களும் என்னும் பாடுகிற போது சகல விதமான வரங்களை கேட்கிறார். பார்த்தார் பகவான். பகவான் பார்த்து, அம்மா என்ன உங்களுக்கு கேட்ட வரத்தை எல்லாம் தந்தே. நான் தந்தேன். ஆக்கும் மரம் அழிக்கும் மரம் அத்தனையும் தந்தே. நான் கொடுத்தேன். வலது கையில் இருக்கிற வல்லையத்தை தந்தே. நான் தந்துட்டேன். இடது கையில் இருக்கிற திரிசூலத்தை தந்தே. நான் தந்தேன். ஆனால் சென்று வாருங்கள் என்று ஆமம்மா பகவான் சொல்லும் போது சொல்லுகின்ற போது கேட்டால் பத்திரகாளியர்கள் 8 பேரும். 8 பேர்களும் பார்த்து, சுவாமி என்ன பூலோகத்திலே எந்த இடத்துல இருப்போம்? எந்த இடத்துல நாங்க
பிழைப்புக்கு எந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு கேட்டா, ஆமா காஞ்சிவனம் என்று ஒரு இடம் இருக்கிறது. ஆமா அந்த காஞ்சிவனத்திலே 58 வருட காலம் அசையாமல் ஆண்டுவிட்டு ஆண்டு விட்டு அகில உலகத்தில் 1008 பேர் நாமம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு உண்டு அம்மா. அட்டகாளி 8 பேருக்கு 1008 பேர் நாமத்தோடு ஆமா அகில உலக மக்களை கட்டி காக்க வேண்டும். காக்க வேண்டும். நீங்க கும்பிட்ட வேருக்கு எந்த குறையும் இல்லாமல் இல்லாமல் காத்து வர வேண்டுமென்று ஆமம்மா ஆண்டவன் பகவான் சொல்லி வரங்களை கொடுக்க கொடுக்க இந்த அட்டகாளி 8 பேர்கள் ஆதி கைலாயத்திலிருந்து இருந்து அருமை மகனாகிய பைரவநாதனோடு ஆமம்மா யாரெல்லாம் வருகிறார்? யாரெல்லாம் உண்ண வருகின்றார்? ஐயா காத்த முத்து கருப்பல்லாரும் கால பைரவ சாமோனி வண்டிகாரன் சாட்டகார் வரம் பெற்ற வீர புத்திர வண்டி மலையா வண்டி மலைச்சி வண்டி மலையா வண்டி மலைச்சி வாராரே 8 பேரோ சிங்கமுகம் தண்டியலில் தேவியர் வருவாள ஆசார நடையழகி மஞ்ச பாவாட கொய்தோடுது வாழ்வில் பட்சரவுக்கு போண்டு வடக்கே விழுந்த சடை வடகடலோ நீராட கிழக்க விழுந்த சடை கிழக்க நல்ல விழுந்த சடை கீழ்கடலோ நீராடே அல்லையர்கள் 8 பேர்களும் ஆதி கைலாயத்தை விட்டு சிவனிடத்தில் ஏகப்பட்ட வரத்தை வாங்கிக் கொண்டு அவருடைய சிங்கமுக வாகனத்திலே அவருடைய சீக்கிரமாக பயணமாகி மாகாளி 8 பேர்கள் எங்கே வருகிறார்? கும்பக்குடம் தலையில் வைத்து கூத்தாடி வருகிறாள். வேப்பில கையில் பிடித்து வேதவல்லி வருகிறாள். சூலாயுதம் கையில் பிடித்து தேவியர்கள் 8 பேர் வருகிறார். ஆதி கைலாயத்தை விட்டு எந்த இடத்திற்கு வருகிறார்? காஞ்சிவனம் தன்னாதீல காளியர்கள் காஞ்சிவனா வந்தல்லவோ மகளாகிய வைரவனை மகாளி அழைக்குகிறார். ஏ என் மகனே வைரவனை ஏற்ற கோட்டை போட வேணும். காளி கோட்டை போட்டல்லவோ கட்டாயமாக வேணும். மண்ணால கோட்டை போட்ட மழை பெய்த கரையும் அன்றி மரத்தினால கோட்டை போட்ட வண்டி தும்பி அறியும் அன்றி கல்லால கோட்டை போட்ட கல்லாலை கோட்டை போட்ட கனக நாட்கள் சொல்லும் அன்றி முள்ளால் கோட்டை போட்டா முனை முறிந்து போகுமன்றி ஈயத்தால் கோட்டை போட்டா இளவயலுக்காகாது என்று காந்தலால் கோட்டை போட்டு காளி கோட்டை தங்க கோட்டை போட்டார்கள். வெள்ளி கோட்டை தங்க கோட்டை போட்டு 4 கோட்டை வாசலிலே 4 பேரை காவலுக்கு வைக்கிறார். யாரெல்லாம் இருக்கிறார்? வடக்கு கோட்டை வாசலில 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 வைரவலார் காவல் கொண்டார். கோட்ட வாசலில வாசலிலே
வாசலில வாசலில அந்த கிணபூதத்தை காவல் வைத்தார் காவல் வைத்தார் காவல் வைத்தார் காவல் வைத்தார் மேல கோட்டை வாசலில வாசலில வன்னியல காவல் வைத்தார் காவல் வைத்தார் கோட்டை வாசலிலே ஸ்டாமுனி காவலுக்கு இருக்கிறார். காவலும் கட்டுமாக இருக்கிற போது அம்மாளுடைய கோட்டை எப்படி இருக்கிறது? ஈ போகாது, எறும்பு போகாது, காகம் பறக்காது. அப்படி காவலும் கட்டுமாக இருக்கும் போது வடநாட்டில் இருந்து வருகின்றான் தென்னாட்டுக்கு வெள்ளைக்காரன். வேட்டைக்கு வருகிறார்கள். காஞ்சிவனத்தின் அருகிலே வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிற போது அந்த தங்க கோட்டையை யார் பார்த்தா? அந்த வெள்ளக்காரர் துறையுடைய மந்திரியானவன் குதிரைக்கு புல்லு வெட்ட வரும்போது அந்த கோட்டையை பார்த்துட்டான். அடே அப்பா, எப்பேற்பட்ட தங்க கோட்டை, தங்க கோட்டையா இருக்க. அப்படி என்று அந்த கோட்டையை என்ன செய்ய போகிறார்? என்ன செய்ய போகின்றார்? பீரங்கி குண்டுகளால் பிளக்கலுற்றான் கோட்டையை. கோட்டையெல்லாம் கோட்டையை பிளக்கும் போது பார்த்தால் அம்மா சந்தனமாரி முப்பிடாதி. அடே நான் பெற்ற மக்களை, என்ன வடுப்படாத கோட்டை வடிப்பட்டு போச்சு, எவனோ வந்து எடுத்து சொல்லுகிறான். தங்கத்தை தகர்த்தெறிந்து விட்டான். இனிமேல் எங்க இருக்க கூடாது. சிவன்ட்ட வாங்கிய முத்துக்களை ஏவி அவனுடைய அழிப்பை அழித்து விட்டு அங்கிருந்து அன்னையர்கள் 8 பேர்களும் அகில உலகத்தை கட்டி காக்க வேணும் என்று எப்படி வருகிறாள்? அல்லையான முப்பிராதியம்மா, உச்சினி மாகாளி, சந்தனமாரி, பூமாரி, காந்தாரி, கல்யாணி, கனக, துர்காதேவி, தம்பிராட்டி, வடக்குவா செல்வி, மகமாயி, திரிசூலி, மாகாளி, கருமாரி, அல்லையர்கள் 8 பேர் ஆங்கார கோபம் கொண்டு காக்கும் சக்தியாகவும் உலக மக்களை காப்பதற்கு அந்த காஞ்சி வனத்திலே அம்பாள் எப்படி பெயர் கொடுக்கிறார்? காஞ்சி வனத்திலே காஞ்சி காமாட்சி என்று பெயர் கொடுத்து அங்கிருந்து எங்க வருகிறார்? காஞ்சி நல்ல நகரத்தில அம்மையான காமாட்சி, காமாட்சியா வீட்டிருக்க. அங்கிருந்து பயணமான அன்னையர்கள் 8 பேரும் காஞ்சி நகர் தான் கடந்து காசி நகர் வருகிறாள். காசியில கங்கையில தீர்த்தமாடி காளியர்கள் 8 பேரும் அங்கிருந்து பயணமாட அம்மையான முப்பிடாதி பெண்ணரசி நாடு விட்டாள். நாடு விட்டாள் சீமை விட்டாள். நாடு விட்டாள் ஐவராஜபுரம் கடந்து அழகு நாடர் தேசம் விட்டு 8 பேரும் என்ன இடம் அதற்கு 8 பேரும் மதுரநகர் தான் கடந்து மாகாளி வருவாள வள்ளி தான் கடந்து வாராளே சந்தனமாரி எந்த பாதகோடி குங்களமாடு தான் கடந்து ராதாபுரம் வந்தல்லவு இந்த பண்ணையார் குளமாதிலே ஊருக்கு விடகுற ஏகாந்த வீதியில கல்லால மண்டபமா கணத்ததொரு மண்டபமா மண்டபம் கட்டியல்லோ மாகாளி சந்திரமாரி அம்மையான 8 பேரும் மஞ்சள் நீர் ஆடுவதற்கு மாகாளி வராளே தேவியான முத்தாரம்மா முப்பிடாதி அம்மையவள் வைரவளும் சுடலை மாடசுவாமி ஆகாளி போடுதையா அல்லறைய செய்யுதையா அல்லறதை செய்யும் போது